அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வு ஆசிரியர். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரும் 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமான ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் அதற்காக கடுமையான ஒரு உழைப்பை போடுங்க. இந்த ஆண்டு சிறப்பான ஒரு வேலைக்கு அனைவரும் போகலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிற்கான நடப்பு நிகழ்வுகள். சரியா, தொடர்ந்து பார்க்கலாம். வழக்கம் போல நான் உங்களுக்கு சொல்றதுதான், நம்ம கொடுக்குற எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகளும் பார்த்தீங்கன்னா சமீபத்திய டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தின்படி, அதுவும் புதிய பாடத்திட்டத்தின்படி தான் நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து பாருங்க. தினம் ஒரு திட்டம், அப்புறம் நடுவில் அப்பப்போ சில முக்கியமான கேள்விகளும் கேட்டு நிறைய மாணவர்கள் சிறப்பான பதில்களும் சொல்றீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? ஜனவரி 1, 2025 நடப்பு நிகழ்வுகள். இந்த தினத்திற்கான முதல் செய்தி ஒரு சூப்பரான ஒரு செய்தி பாருங்க. டிசம்பரில் திருக்குறள் வாரம். சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 1ஆம் தேதி 2000 அன்று சரியா கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. அப்போ யாரு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மு கருணாநிதி அவர்கள். தற்போது இது ஏன் செய்திகள் வருது அப்படின்னா, அதுவும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். 25 ஆண்டுகள் சரியா திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இங்க பார்க்க போறோம். பாருங்க, ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சரியா, மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய 16வது சட்டப்பேரவையின் முதல்வர். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? திருக்குறள் திருப்பணிகள் நடைபெற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 3 லட்சம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சரி அந்த திருக்குறள் தொடர்பான திருப்பணிகள் நல்ல முறையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க அரசு? 3 லட்சம். ஓகேவா? ஆண்டுதோறும் 733 733 உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரியா, இது தவிர முக்கியமான ஒரு அறிவிப்பை ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பயணிகள் படகுகள் புதிதாக வாங்கப்படும். சரியா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவேகானந்தர் பாறை, ஓகேவா, இந்த திருவள்ளுவர் சிலை ரெண்டுமே பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ற மாதிரி, ஓகேவா, பயணிகள் ஈஸியா போயிட்டு வர மாதிரி ஒரு 3 பயணிகள் படகுகள் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. சரியா, அந்த 3 பயணிகள் படகுகளுக்கும் யாருடைய பெயரை சூட்ட போறேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருந்தலைவர் காமராஜர். அடுத்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நபர் யார் பாத்தீங்கன்னா மார்ஷல் நேசமணி அவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஜி.யு. போப். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருக்குறளுக்கும் ஜி.யு. போப் அவர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஓகேவா? அதனால இந்த 3 நபர்கள் காமராஜர், மார்ஷல் நேசமணி மற்றும் ஜி.யு. போப் ஆகிய 3 தலைவரோட பேர்ல அந்த 3 பயணிகள் படகுகள் ஓகேவா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒன்று சொல்லியிருக்கும் பாருங்க, ரெஃபர் குறள் முற்றோதல் திட்டம். இதுவும் நிறைய வகுப்புல நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு திருவள்ளுவர் திருக்குறள் பார்த்துருக்கனால இது உங்களுக்கு லைட்டா ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்னமா திருக்குறள் முற்றோதல் திட்டம் அல்லது குறள் முற்றோதல் திட்டம் அப்படின்னா, கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் மீதான ஆர்வத்தை தூண்டும் வகையில் சரியா தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன திட்டம்? குறள் முற்றோதல் திட்டம். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். சரியா, திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி மாவட்டம் 25 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்குது, வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறாங்க. சரி, இதை முன்னிட்டு டிசம்பர் மாசம் சரிங்களா கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் இனிமே ஓகேவா ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்காக சரிங்களா ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் தொடர்பான திருப்பணிகள் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ரூபாய் 3 லட்சம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தர் சிலையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிற மாதிரி ஒரு 3 பயணிகள் படகுகள் புதுசா வாங்கி அதற்கு காமராஜர், ஜி.யு. போப் மற்றும் நேசமணி அவருடைய பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. நாவிகா அல்லது நேவிகா சாகர் பரிக்ரமா 2 அங்க பாருங்க. 2 அப்படின்னா ஏற்கனவே இந்த திட்டம் இந்த முன்னெடுப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப 2ஆம் கட்டம் பாருங்க. இந்த நாவிகா சாகர் பரிக்ரமா 1 சரியா முதற்கட்டங்கிறது 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியா, அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நாவிகா சாகர் பரிக்ரமாவில் ஓகேவா
அந்த கப்பல்கள்ல, இந்த கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள்ல உலகம் முழுவதும் சுற்றி வராங்க யாரு? இந்திய கடற்படையில் பணிபுரியும் பெண்கள். ஓகேவா? அந்த திட்டத்துக்கு என்ன பேரு? நாவிகா சாகர் பரிக்ரமா 22ஆம் ஆண்டு முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட போது அதை எதை போக்கஸ் பண்ணி அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா பாலின சமநிலை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? அது 2022ஆம் ஆண்டு. தற்போது இதனுடைய இரண்டாம் கட்டம் பாருங்க, நாவிகா சாகர் பரிக்ரமா 2 முன்னெடுப்பின் கீழ் INSV தாரணி, இந்த கப்பல் பேரை பார்த்துக்கோங்க, INSV தாரணி கடற்படை கப்பலில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்று முதல் கோவாவில் இருந்து, சரியா, இந்த பேர் பார்த்துக்கோங்க, 2 நபர்கள் தில்னா மற்றும் ரூபா, சரி, தில்னா ரூபா ஆகிய 2 பெண் கடற்படை அதிகாரிகள் உலகம் முழுவதும் பயணித்து வருகின்றனர். எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பயணத்தை? கோவாவில் இருந்து. சரி, ஆரம்பிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 2, 2024. சரிங்களா? இந்த இவங்களுடைய சாதனைகளை பார்த்தீங்கன்னா பாராட்டுற மாதிரி ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்டு, சரியா, வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கலந்து கொண்டு உரையாற்றிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய கடற்படையின் தலைமை தளபதியா இருக்கிற தினேஷ் திரிபாதி அவர்கள். சரிங்களா? பார்த்துக்கோங்கம்மா, இது ஒரு முக்கியமான திட்டம். ஏன்னா பாதுகாப்பு துறையில பெண்கள் பல்வேறு இடங்கள்ல சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அவனி சதுர்வேதி யாருமா? அவங்க இந்திய பாதுகாப்பு துறையில முக்கியமான ஒரு நபர், அவனி சதுர்வேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனா சிங். அடுத்து இன்னொருத்தங்க முக்கியமான பேரு ஆர்த்தி செரேன். இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள், பாதுகாப்பு துறையில சாதனை படைத்த பெண்மணிகள். அவனி சதுர்வேதி என்பவர் பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானி. சரியா? அடுத்து மோகனா சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஃபேல் போர் விமானம், பிரான்ஸ் நாட்டிடமிருந்து நம்ம வாங்கினோம்ல, அந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் விமானி மோகனா சிங். ஆர்த்தி செரேன் என்பவர் இந்திய ராணுவத்திற்கான முதல் பெண் தலைமை இயக்குனர். எதுல? மருத்துவத்துறையில. சரியா? இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பு துறையில படைச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா 2 பெண்கள் தில்னா மற்றும் ரூபா, அங்க 2 பேரும் நியூஸ்ல வர காரணம் நாவிகா சாகர் பரிக்ரமா 2 முன்னெடுப்பின் கீழ், சரியா, உலகமெங்கும் சுற்றி வராங்க இந்திய கடற்படை அதிகாரிகள். அடுத்த செய்தி போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டமைப்பு, ஒரு மாநாடு அப்படி கூட சொல்லிக்கலாம். குவாட் அப்படின்னா QUAD, குவாட் கூட்டமைப்பு. சரியா? குவாட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாற்கர கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? நாற்கர கூட்டமைப்பு. ஓகேவா? இப்ப பாருங்க, உருவாக்கப்பட்ட ஆண்டு 2004. பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்கும்? ஆஃப்டர் சுனாமி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் 26, 2004 அன்று இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுல கடலுக்கு அடியில் உருவான அந்த பூகம்பத்தின் காரணமாக தான் எது உருவானது? சுனாமி. சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானிய மொழி சொல்லாகும். சரிங்களா? சரிங்க, பாருங்க, 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. அப்போ எங்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியம், இந்தியன் ஓசனை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு தான் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்பட்டது. சரியா? அந்த இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உதவும் வகையில ஒரு முக்கியமான அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புக்கு தான் என்ன பேரு? குவாட் கூட்டமைப்பு அல்லது நாற்கர கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குவாட் அமைப்பு அல்லது நாற்கர கூட்டமைப்பு இருக்கு. இந்தியா உறுப்பினரா இருக்கிற இந்த குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் நம்முடைய இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாட் அமைப்பு உலகமெங்கும் நிறைய இருக்குது. இந்தியா இருக்கிற குவாட் அமைப்புல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா ஆகிய 4 நாடுகளும் உறுப்பினரா இருக்கிறாங்க. சரியா? அடுத்து இந்த மாநாடு, குவாட் அமைப்பின் 24ஆம் ஆண்டிற்கான மாநாடு நடைபெற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. சரியா? அந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவின் தற்போதைய அதிபராக இருப்பவர் ஜோ பைடன். அடுத்த அதிபர் தான் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, தேசிய நல்லாட்சி வாரம். இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். தேசிய நல்லாட்சி தினம் பார்த்திருப்போம். இங்க பாக்குறது வாரம். சரி, குட் கவர்னன்ஸ் வீக். ஓகேவா? 2014ஆம் ஆண்டு முதல், சரியா, இந்தியாவுல டிசம்பர் 25 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. என்னதுமா? தேசிய நல்லாட்சி தினம். ஓகேவா? குட் கவர்னன்ஸ் டே அப்படிங்கிறது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள்ல 2014ஆம் ஆண்டு முதல் என்ன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியா? பாத்துக்கோங்க, டிசம்பர் 25. ஓகேவா? தேசிய நல்லாட்சி வாரம் பாத்துக்கோங்க, டிசம்பர் 19 முதல் 24 வரை. கரெக்டா? வாஜ்பாயோட பிறந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும். சரியா? ஒரு வாரம் தேசிய நல்லாட்சி வாரம் கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க, இவருடைய 100வது பிறந்த ஆண்டு இல்லையா, 2024ஆம் ஆண்டு. ஓகேவா? அந்த 100வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு, ஓகேவா,
கிராமங்களை நோக்கிய நிர்வாகம் என்ற பெயரில் நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஞாபகம் இது கேட்கலாம். கிராமங்களை நோக்கிய நிர்வாகம் என்பது எந்த பிரச்சாரம் அல்லது எந்த முன்னெடுப்பின் மைய கருத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த ஆண்டான டிசம்பர் 25ஆம் தேதியை முன்னிட்டு இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கவனமா இருக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையில ஹிந்தியில் உரையாற்றிய முதல் இந்திய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய். இவரோட பேரில் தான் பொக்ரான் அணுகுண்டு பரிசோதனை 98ல 2வது முறையாக நடத்தப்பட்டது. 99ல கார்கில் வார், அதே சமயத்துல தங்க நாற்கர சாலை திட்டம். சரியா, இந்தியாவில் இருக்க முக்கியமான 4 நகரங்களையும் இணைக்க வகையில தங்க நாற்கர சாலை திட்டம். அதே மாதிரி 2015ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோம். அடுத்த செய்தி போலாமா? அடுத்து வரலாற்று தொடர்பான சில செய்திகள். சரியா, டிஎன்பிசில கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் மையப்படுத்தி வருது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். பகத்சிங். சரியா, பகத்சிங் நினைவு கண்காட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, பகத்சிங் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர். சுக்தேவ், பகத்சிங், ஓகேவா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்ச் 23, 1931ஆம் ஆண்டு. இது வந்து வரலாற்று செய்தி. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல பகத்சிங் நியூஸ்ல வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானின் சரி பாகிஸ்தான்லயும் பஞ்சாப் மாகாணம் இருக்கு, நமக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண தலைநகர் லாகூரில் உள்ள பூஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாளிகை. சரியா, பூஞ்ச் அப்படிங்கிற மாளிகையில் பாத்தீங்கன்னா பகத்சிங் தொடர்பான ஒரு நினைவு கண்காட்சியை அந்த நாட்டு அரசு நடத்திருக்கிறாங்க. அதனால செய்தியில வந்திருக்கிறாரு பகத்சிங் அவர்கள். சரியா, அதுல இவரோட தொடர்புடைய புகைப்படங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனைக்கான விபர கடிதங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்திருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா, அடுத்து என்ன ஒரு செய்தி பாருங்க. மணிப்பூர் கலவரம். இந்த மணிப்பூர் கலவரம் தொடர்பான செய்திகள் பல நாட்களா செய்திகளை பார்த்துட்டே இருக்கும். நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகப்படுத்தி பாருங்க பார்க்கலாம். மைதேயி, சில இடத்துல மெய்தேன்னு போட்டிருப்பாங்க. மெய்தி அப்படின்னாலும் மைதேயி அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரியா, இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா வரும்போது வேற மாதிரி இருக்குது. தமிழ்ல வேற வேற செய்தி தாள்களை போடும்போது ஒரு பேப்பர்ல மெய்தேன்னு போடுறாங்க, இன்னொரு பேப்பர்ல மைதேன்னு போடுறாங்க. கவனமா இருங்க. சரியா, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மைதேகி, குகா, நாகா ஆகிய சமூகத்தினிடையே ஒரு மோதல் ஏற்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, எஸ்டி அந்தஸ்து கேட்டு மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, இந்த மோதல் வன்முறையில என்னென்ன பிரச்சனைகள், கலவரங்கள், என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்கு 2 வகையான குழுக்கள், கமிட்டிஸ் வந்து போட்டாங்க. அதுல ஒரு கமிட்டியோட தலைவர் யார் மாதிரினா அஜய் லம்பா. சரியா, அஜய் லம்பா என்பவர் வந்துட்டு தலைமையிலான ஒரு கமிட்டியை போட்டது மத்திய அரசு. சரியா, மத்திய அரசு போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லியின் முன்னாள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த கீதா மிட்டல் தலைமையிலான குழுவினை இந்திய உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க. அப்போ ஞாபகம், மணிப்பூர் கலவரத்தில் முக்கியமான 2 கமிட்டி. ஒன்னு அஜய் லம்பா, மத்திய அரசால் போடப்பட்ட கமிட்டி. அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தால் அந்த கலவரத்தை விசாரிக்கிறது அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் கீதா மிட்டல் அவர்கள். கீதா மிட்டல் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி. ஓகேவா, சரி. மணிப்பூர் மாநிலத்தின் முதல்வராக தற்போது இருப்பவர் பிரேன் சிங் அல்லது பைரேன் சிங். கவனமா இருங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா மணிப்பூர் கலவரத்திற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஹெட்லைன்ல நியூஸ்ல போட்டிருந்தாங்க. அதுக்குதான் இதுல செய்தி வந்துச்சு. இது அதனுடைய பின்புலம். கவனமா இருங்க. சரியா, அதுக்கப்புறம் இந்த சட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். AFSPA சட்டம், அப்சா சட்டம் சொல்லுவாங்க. 1958ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு என்ன விரிவாக்கம்? ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். சரியா, ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் சொல்லுவாங்க. சரியா, இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1958ல. அதாவது ஒரு மாநிலத்துல உள்நாட்டு கலவரம், சரியா, இந்த மாநிலத்துக்குள்ள ஏதாச்சும் கலவரங்கள் சரியா கட்டுப்படுத்த முடியாத வகையில போகும்போது காவல்துறை தான் அதற்கான ஆக்ஷன் எடுப்பாங்க மாநிலங்கள்ல. ஓகேவா, ஒருவேளை காவல்துறையாலும் அந்த கலவரங்களை கட்டுப்படுத்த முடியலன்னா யார் வருவாங்க? துணை ராணுவம் அந்த மாதிரி வருவாங்க. சரியா, அதற்காகவே ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1958. சரியா, இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல சில இடங்கள்ல தற்போது நடைமுறையில் உள்ளது. அதே மாதிரி மணிப்பூர் தவிர பாத்தீங்கன்னா முக்கியமானது ஞாபகமா அஸ்ஸாம், ஓகேவா, அடுத்து நாகாலாந்து, அடுத்து அருணாச்சல் பிரதேஷ், சரியா, மற்றும் இந்த மணிப்பூர், இந்த 4 மாநிலங்களையும் தற்போது இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கு. கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். சரியா, ஓகே. அடுத்த செய்தி போலாமா?
ஒவ்வொரு செய்தியிலும் நம்ம பார்க்கும்போது ரீசெண்டா என்ன நடந்திருக்குது, நேத்து என்ன நடந்திருக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படி லிங்க் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். தயவுசெய்து வீடியோஸ் வந்துட்டு ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இன்றைக்கான வீடியோவும் நாளைக்கு போடக்கூடிய வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் போட்டி தேர்வுல ஜெயிக்க முடியும். திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு ஆன்சர் பண்றது கஷ்டம். ஏன்னா டிஎன்பிஎஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க. ஜனவரி 1 அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 4 விஷயம். ஓகேவா? ஒன்று நம்ம பார்த்தது 2000ல சரியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருவோம். அடுத்து 1995 சரியா ஜனவரி 1ஆம் தேதி மறந்துடாதீங்க. ஜனவரி 1 1995ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. எங்கமா இருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கமா இருக்குது? ஜெனீவாவில் இருக்கு. சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்து நாட்டுல ஜெனீவா அப்படிங்கிற நகரில் உலக வர்த்தக மையம் ஜனவரி 1 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோட ஃபவுண்டர் மெம்பரா இந்தியா இருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரியா? சரி, ஜெனீவாவில் வேற என்னென்ன அமைப்புகள் இருக்கு சொல்ல பார்க்கலாம். ஐநாவின் கீழ் செயல்படும் முக்கியமான அமைப்புகள். சரியா? ஓடு முடிகிற முக்கியமான ஒரு 4 அமைப்புகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனீவாவில தான் இருக்கு. சரியா? அதுல ஒரு ஓ நம்ம பார்த்தா என்னவோ WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா WIPO சரி வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன். 4மே என்ன லெட்டர்ஸ்ல முடியுது? ஓ அப்படிங்கிற லெட்டர்ஸ்ல முடிகிற முக்கியமான 4 அமைப்புகளும் எங்கதான் இருக்குமா? ஜெனீவாவில் அமைந்துள்ளது. இதையும் ஞாபகம் வச்சுக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? இதே மாதிரி ஒரு கடந்த வகுப்புல 1956 அப்படின்னா சரியா சீனு முடிகிற 4 அமைப்புகள் சரியா இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இது வந்து ஓடு முடிகிற 4 அமைப்புகள், அடுத்து சீனு முடிகிற 4 அமைப்புகள் 56ல உருவாக்கி இருப்பாங்க. எதெல்லாமா சொல்ல பார்க்கலாம்? LIC, ONGC, அடுத்து UGC, அடுத்துமா தமிழ்நாட்டில் இருக்க NLC. 4 சியும் 1956. அடுத்து அதே மாதிரி 4 ஓவும் எங்கதான் இருக்குது? ஜெனீவாவில் அமைந்துள்ளது. சரியா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, நிறைய விஷயங்களை ஈஸியா நம்ம கத்துக்கலாம். சரியா? சரி பாருங்க. அடுத்து 1949 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் RBI சட்டம் 1934. சரியா? அந்த சட்டத்தின்படி ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 1935ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. சரியா? உருவாக்கப்பட்ட டைம்ல இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் கல்கத்தா, 1937ல RBIயோட தலைமையிடம் இப்ப இருக்கிற மும்பைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. சரியா? அப்போ RBI உருவாக்கம் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 1935ல. அந்த இந்திய ரிசர்வ் வங்கியானது எப்போ தேசியமயமாக்கப்பட்டது, நேஷனலைஸ் பண்ணது எப்போ அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு. சரியா? 1949 மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு. சரியா? அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக மணி ஆர்டர் முறை, சரியா மணி ஆர்டர் முறையில பணம் அனுப்பும் முறை போஸ்ட் ஆபீஸ் மூலமாக மணி ஆர்டர் அனுப்பும் முறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1880. சரியா? டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சரியா? அடுத்து பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட். ஓகேவா? டெபிசிட்னா என்ன? ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து பற்றாக்குறையா இருக்கு. இங்க என்ன பற்றாக்குறை? நிதி பற்றாக்குறை. பாருங்க, அரசின் செலவுக்கும் வருவாய்க்கும் இடையே உள்ள வித்தியாசம் நிதி பற்றாக்குறை. சரி, இப்ப ஒரு கடைக்கு போறோம், பர்ச்சேஸ் பண்றோம், ஒரு 2000 ரூபாய் பில் வருது. சரி, 2000 ரூபாய் பில் வருது. நம்ம கையில எவ்வளவுதான் இருக்குது? 1500 ரூபாய் தான் பணம் இருக்கு. சரியா? செலுத்தக்கூடிய பணம் 2000 ரூபாய், கையில இருக்கிற பணம் 1500. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நமக்கு? 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் தான் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, பண பற்றாக்குறை. சரிங்களா? இங்க அதான் சொல்லியிருக்காங்க, அரசின் செலவுக்கும் வருவாய்க்கும் இடையே உள்ள வித்தியாசம் நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட். ஓகேவா? இந்த நிதி பற்றாக்குறையானது 2023-24 நிதியாண்டுல இந்தியாவின் GDP-யில், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக உள்ளது? 5.6% இருந்தது. அப்படிங்கிற மாதிரி ரீசனா சொல்லி. சரியா? இந்த நிதி பற்றாக்குறையானது நடப்பு நிதியாண்டுல, அதாவது 2024-25 நிதியாண்டுல எத்தனை சதவீதமாக இந்தியாவோட GDP-ல எத்தனை சதவீதமாக இருக்கணும்? 4.9% இருப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ 23-24ல இந்தியாவிற்கான நிதி பற்றாக்குறை 5.6% உள்ளது.
நடப்பு நிதியாண்டுல 24-25 நிதியாண்டுல நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க 4.9%. முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி. இந்த இடத்துல இருந்து அடிக்கடி கேள்வி வரும், கவனமா இருக்கு. சரியா? ஓகே, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து வீடியோட கடைசி பகுதி நமக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவா இருக்கும். என்ன ஏரியாமா? தினம் ஒரு திட்டம். சரி, தினம் ஒரு திட்டத்துல இன்றைய திட்டம் பார்த்தீங்கன்னா மகிழ் முற்றம் திட்டம். சரியா? பாத்துக்கோங்க, இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் ஒரு திட்டம். சரியா? பாத்துக்கோங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி எங்க இருக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கும் நல்லா இருக்கணும். அதற்காக ஒரு மாணவர்களை கொண்ட ஒரு குழுவானது உருவாக்கப்படும். அந்த திட்டத்துக்கு தானே பேருமா மகிழ் முற்றம் திட்டம். சரியா? பாத்துக்கோங்க, இதற்காக ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த மாதிரி ஐவகை நிலங்கள் பெயரில் ஒரு குழுக்கள் அமைத்து அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவ தலைவர் இருப்பாங்க, மாணவ அமைச்சர்களும் இருப்பாங்க. இதன் மூலம் அரசு பள்ளி மாணவருடைய அந்த தலைமை பண்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? இவர்களுக்கான குழுவானது எம்எஸ் தளத்தின், எம்எஸ்னா என்ன மாதிரி விளக்கம்? எம்எஸ் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற தளத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு ஸ்கூலோட மொத்த டீடைல், பசங்க, ஓகேவா, அங்க வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லா ரெக்கார்டும் இந்த எம்எஸ் தளத்தில் தான் பதிவு செய்யப்படுகிறது. சரியா? இந்த எம்எஸ் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 2018. ஓகேவா? இந்த எம்எஸ் தளத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்படும். ஓகேவா? இதன் மூலம் மாணவரின் ஆளுமை திறன் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகிழ் முற்றம் திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் 2 கோடி. இந்த திட்டத்தின் பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும். சரிங்களா? அப்போ அரசு பள்ளி மாணவர்களின் தலைமை பண்பை அதிகரிப்பதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன திட்டம்? மகிழ் முற்றம் திட்டம். பயனாளிகள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும். சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சியோட இறுதி பகுதியாக இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? சரி, பாருங்க, இந்த மகிழ் முற்றம் அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரியா? மகிழ் முற்றம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சுக்கலாம். கவனமா இருந்துக்கோங்க. எமிஸ் தளம். சரியா? அந்த எமிஸ், EMIS அப்படின்னா என்ன விரிவாக்கம்? அந்த எமிஸ் தளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. சரியா? யாரெல்லாம் சிறப்பான முறையில ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அவங்களாம் வெற்றி உங்களை நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். கவனமா இருக்கும். சரியா? அடுத்து இரண்டாவது கேள்வி. ஓகேமா? இரண்டாவது கேள்வி பார்த்துக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? அதுதான் இந்த தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து மூன்றாவது கேள்வி. பார்த்துக்கோங்க, இந்தியாவில் தேசிய நல்லாட்சி வாரம் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு எப்போது கடைபிடிக்கப்பட்டது? ஓகேவா? அதான் அடுத்த கேள்வி. அடுத்து குவாட் அப்படிங்கிற நாற்கர கூட்டமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான மாநாடு இந்த நாட்டில் நடைபெற்றது? அதான் 5வது கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது கேள்வி. பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு அரசானது தமிழ்நாட்டில் எந்த மாதம் திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க? அதுதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. சரியா? மக்களே, நண்பர்களே, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. கேட்கிற கேள்விகளுக்கு நிறைய பதில்களை கரெக்டா தெளிவா கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க. சீக்கிரமா நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். சரியா? அப்பதான் 2025 நமக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாக இருக்கும். கண்டிப்பா நம்புறேன். நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேல எஃபோர்ட்டை நீங்க போட்டு தேர்வில் வெற்றி பெறுங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.